ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பழத்தை வச்சு ஒரு கேக் பண்ணியிருக்கேன். இந்த கிறிஸ்மஸ்க்கு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப பஞ்சு போல் நல்ல டேஸ்டியாட்டும் நல்ல வாசனையாட்டும் வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப அருமையாக சீக்கிரமாக செய்திடலாம். பாருங்கள், இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். நான் இன்றைக்கி கடாயில் தான் செய்ய போகிறேன். கடாயில் கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம அது சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில் நம்ம கேக் டீனை தயார் பண்ணிடணும். அதில் கொஞ்சமாக நெய் விட்டு எல்லா இடமும் படும்படியாக தடவி விட்டுருங்க. அதுக்கு பிறகு அதுக்கு மேலே கொஞ்சம் மைதா மாவு போட்டு எல்லா இடமும் சுற்றி இப்படி டஸ்ட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், இப்படி சைட்லேயும் இப்படி இருக்கணும். அப்படின்னா தான் கேக் ஒட்டாமல் வரும். கொஞ்சம் நெய்யும் தாராளமாக போடணும். இப்போ இருக்கட்டு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மேலே சல்லடை வச்சு ஒரு 250 மில்லி பிடிக்க கப்பில் 1 கப்பு மைதா எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் குறைவா பேக்கிங் சோடா. நீங்கள் பேக்கிங் சோடா குறைவா போடுங்க. அப்படின்னா தான் கேக் வெடிக்காமல் வரும். பாருங்கள், நல்லா சலித்து விட்டுருங்க. 2 நேரம் சலித்தாலும் பரவாயில்ல, அப்படின்னா நல்லா வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சீனி, அதாவது 1/2 கப்பு, நம்ம எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் 1/2 கப்பு சீனி, ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 2 ரூபாய்க்குள்ள காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் போடுங்க. உங்கள்கிட்ட இருந்தனாக்கி 1 டீஸ்பூன் போட்டால் போதும். அதையும் இந்த சீனியை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருங்க. நல்லா பவுட்ரு பண்ணினாக்கி சீக்கிரம் கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. சீனியும் மாவு எல்லாம் சேர்ந்து கலந்து நல்லா வரட்டு. இப்போ அதுவும் ஒரு சைடில் இருக்கட்டு. இப்போ நான் 3 பழம் எடுத்திருக்கேன். 3 பழமும் இது மீடியம் சைஸ் சின்ன பழம் தான். அதனால் நீங்கள் 3 எடுத்துக்கிடுங்க. இல்லை அப்படின்னா பெரிய பழமாக தான் இருக்குது அப்படின்னா 2 எடுத்துக்கிடுங்க. நான் 3 பழத்தையும் கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ 1 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு 2 முட்டை, நல்ல முட்டை வாசனை பிடிக்கணுன்னா உங்களுக்கு 2 முட்டை எடுத்துக்கிடுங்க. நான் 1 முட்டை தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/4 கப்பு எண்ணெய், அதாவது வாசனை இல்லாத எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருக்கேன். இல்லைன்னா பட்டர் விடலாம், நெய் போடலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்சு உப்பு, இவ்வளையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. க்ரீமி இணங்காக இருக்கும். பாருங்கள், இப்படி க்ரீமி இணங்காக இருக்கும். இந்த பழம் அப்படி கிடக்குன்னா பரவாயில்ல, கொஞ்சம் துண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை இப்போது நம்ம கலந்து வச்சோம் இல்லையா மாவு, சீனி மாவு எல்லாம் அதில் விட்டுருங்க. பாருங்கள், எல்லாமே விட்டுருங்க. நல்லா எடுத்து எல்லாமே விட்டுட்டு இப்போ இந்த கப்பில், அதாவது 1/4 கப்பு பால், நீங்கள் கூட 1 முட்டை 2 முட்டை எடுத்தீங்களன்னா பால் கொஞ்சம் குறைச்சி விடுங்க. பால் 1/4 கப்பில் பாதி அளவு விட்டாலும் போதும். 2 முட்டை எடுத்தால், 1 முட்டை எடுத்தால் 1/4 கப்பு பால். உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னாக்கி ஒரு 1/2 கப்பு கிட்ட பால் விடலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்படி தான் இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். நல்லா தண்ணி போல் போயிட்டோன்னா அந்த இது கேக் செம்மையாக வராது. இந்த பக்கம் தான் இருக்கணும். இது கரெக்டான அளவு. பாருங்கள், இப்படி இருக்கட்டு. இப்போ எல்லாம் கலந்தாச்சு. இந்த காஞ்ச திராட்சை போடுறது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நட்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம தயார் பண்ணி வச்சுருந்தா கேக் டின்னில் விட்டுடலாம். இப்படி இருக்கணும். பாருங்கள், இப்படி மடிஞ்சு விழுவு நல்லா டைட்டாக இருக்கணும். இப்போ நல்லா தட்டி விட்டுருங்க. பபிள்ஸ் எல்லாம் இருக்கும், பபிள்ஸ் எல்லாம் போயிடும். தட்டி விட்டுட்டு, இதெல்லாம் ஆப்ஷனல் தான், இருந்தால் போடுங்க. நட்ஸுகளெல்லாம் போடலாம். ரொம்ப நட்ஸ், பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே போடலாம். எது வேணாலும் போடலாம். சின்ன குழந்தைகள் சாப்பிட்றதுனால டூ ஃப்ரூட்டி எந்த இதுவும் போடலாம். நான் முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போது ஃப்ரீ ஹீட் பண்ண கடாயில் வச்சு மூடி வச்சுருங்க. இதே மாதிரி மூடி இருந்தேன்னா ஒரு கிராம்பை வச்சு அதை மூடி வச்சுருங்க. இதில் அப்படின்னா தான் நல்லா சீக்கிரமாக வரும். பாருங்கள், அப்படி மூடி வச்சுருங்க. இல்லைன்னா கிராம்பு இல்லை அப்படின்னா ஒரு பேப்பரை சுருட்டி அதில் வச்சுருங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே அழகாக வந்திருக்கு. இந்த பாருங்கள் 15 எப்படி. நான் 2-3 நேரம் வீடியோ எடுத்தேன். பாருங்கள், 20 நிமிஷத்தில் இப்படி இருக்குது. 40 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், திறந்து பார்த்தா இப்படி இருக்குது. இப்போது நம்ம வெந்திருக்காணி பார்த்துருவோம். கத்தி எடுத்து நடுவில் குத்துங்க. நடுவில் தான் முதல்ல வெந்திருக்காணி பார்க்கணும். ஆனால் சைட்லெல்லாம் முதல்ல வெந்துடும். பாருங்கள், எல்லா பக்கமும் வந்தாச்சு. நடுவில் தான் வேகாமல் இருக்கும். இது நடுவுலையும் நல்லா வந்தாச்சு. 40 இல்லைன்னா 45 நிமிஷத்தில் இப்படி வந்துட்டு கரெக்டாக நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா ஆற வச்சு கட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒட்டி பிஞ்சு வந்துடும், உதிர்ந்து வந்துடும். கொஞ்சம் நல்லா ஆறட்டு. ஆறின பிறகு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு இதில் கமர்த்திடுங்க.
பாருங்கள் அழகாக வந்துட்டு அவ்வளோவா ஒட்டம் இல்லை. இதில் கொஞ்சம் நெய் குறைவாக இருக்கும், நீங்கள் நெய் தாராளமாக போடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சிம்பிளாகவே ஈஸியாக சீக்கிரமாக செய்திடலாம். அந்த பேக்கிங் பண்ண டைம் தான். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எல்லாம் சாஃப்டாக இருக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செய்துக்கலாம். பேக்கிங் பவுடர் தான் நம்ம எல்லாமே கடையில் வாங்கணும், மற்றபடி பேக்கிங் சோடா எல்லாம் இருக்கும் நம்மக்கிட்ட. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பஞ்சு போல் தான் இருக்கும். நல்ல டேஸ்ட்டு, வாழைப்பழம் டேஸ்ட்டே இருக்காது, இவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இதே போல் நீங்களும் இந்த கிறிஸ்மஸுக்கு இதே அளவோடு செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.